இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஏப்ரல் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது. புதன் பிற்போக்கு நிலையில் இருக்குது. கிரக பயிற்சியால் சில ராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் புதன் பிற்போக்கு நிலையில் இருப்பதனால இதை பிரதிபலிக்கவும் மறுசீரமைக்கவும் எதிர்காலத்திற்காக புதிய நோக்கங்களை அமைக்கவும் ஊக்குவிக்குது. ஏப்ரல் மாதம் சில ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பீங்க. மேலும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முக்கியமான விழாக்களை எடுத்துக்கிட்டால் பங்குனி உத்திரம் இருக்குது. மார்ச் மாத கடைசியில் ஏற்படும் சனி பயிற்சியினால் சில ராசிகள் கோடிகளை குவிக்க போகுது. அதையும் பார்த்துடலாம். வர்ற மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமாக ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி வர்றாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியில் பயிற்சி வர்றாரு. இந்த கிரகங்களின் பயிற்சிகள் 12 ராசிகளின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஓரளவு சாதகமான பலன்கள் இருக்குது. குரு உங்கள் 11ஆவது வீட்டில் அமர்ந்து 5ஆவது வீடு 7ஆவது வீடு மற்றும் 9ஆவது வீட்டை பார்த்து உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறாரு. அதிர்ஷ்டத்தின் அருளால் நிதி ஆதாயம் ஏற்படும். உங்கள் காதல் உறவுகளுக்கும் இது ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். இதனுடன் திருமண உறவுகளும் வலுவடையும். குரு பகவான் தாம்பத்திய உறவில் நிலவும் பதற்றத்தை குறைப்பார். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் மூலம் லாபம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். வெளியூர் போய் படிக்கும் மாணவர்கள் கனவு நனவாகும். நீங்கள் மாணவர்களாக இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா பொன்னான காலமாக இருக்குது. நிதி விஷயங்களிலும் நல்ல நேரமாக இருக்குது. உங்கள் தந்தை உடல்நல பிரச்சனைகளால் தொந்தரவு செய்வார். சகோதர சகோதரிகளுக்கு கிரக பயிற்சியின் தாக்கம் காரணமாக அவர்களுடனான உங்கள் உறவு பாதிக்கப்படலாம். மேலும் அவர்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனையையும் சந்திக்க நேரிடும். ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம். பெரிய சொத்துக்கள் வாங்குவதில் வெற்றி பெறலாம். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அனுகூலம் உண்டாகும். உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி நம்ம பேசினோம்னா இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். நீங்கள் சாதகமான முடிவுகளை பெறலாம். இதற்கு காரணம் மாத தொடக்கத்தில் 5ஆவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆவது வீட்டில் இருக்கிறனால உங்கள் இருவருக்கும் உறவில் இடைவெளியும் கருத்து வேறுபாடும் ஏற்படும். திருமண உறவுகளில் பிணைக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 12ஆவது வீட்டில் அமர்ந்து 7ஆவது வீட்டில் அமருது. வாழ்க்கை துணையுடனான சண்டை வரும் சூழ்நிலை உருவாகலாம். 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 9ஆவது வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் மனைவியுடன் நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் எந்த வகையான தொற்றும் உங்களை பாதிக்கலாம். இந்த நேரத்தில் அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்த்துருங்க. உங்கள் எடையை அதிகரிக்காமல் இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்யணும். இந்த ராசி அதிபதி சந்திர பகவானின் பீஜ மந்திரம் தான் உங்களுக்கு பரிகாரம். ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் முக்கியமான மாதமாக இருக்குது. உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு சரியான திசையில் செலுத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் சில புதிய சவால்கள் வருது. ஆனால் உங்கள் நேர்மறையான சிந்தனையும் ஆர்வமும் அதை சமாளிக்க உதவும். அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் நேரம் உங்கள் மனதிற்கு அமைதியை தரும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த முயற்சி செய்யணும். உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கிறணும். சிறிய பயிற்சிகள் அல்லது தியானம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்துறது நல்லது. மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நண்பர்கள் மேலும் குடும்பத்தினருடன் ஒரு நிகழ்வில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்களை மேலும் மகிழ்ச்சியாக மாற்றும். கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்க பெறுவீங்க. பல்வேறு வழிகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிக்கரம் நீட்டுவாங்க.
நீங்கள் நிதிநிலை ஒரு தொழிலை தொடங்குவதற்காக சேர்த்து வச்சு அதில் லாபம் பார்ப்பீங்க. ஆனால் பொறுமையாக இருக்கணும். உறவுகளில் வெளிப்புற தாக்கங்கள் இருக்குது. திருமண வாழ்க்கை தொந்தரவாக இருக்குது. துணையுடன் தொடர்பு கொள்ளையில் அமைதியாக இருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம். உங்கள் நிதியை மேம்படுத்தலாம். பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் பட்டதாரி கடகராசி மாணவர்கள் உங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. காதல் வாழ்க்கையில் வெளிப்புற தாக்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் தகராறுகள் வருது. வாழ்க்கை துணையுடன் சமயோஜிதமாக நடந்துக்கணும். வயதான உறவினர்கள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்ல உறவு இருக்கும். இருந்தாலும் குழந்தைகளுடனான உறவுகள் சிக்கலாக இருக்கும். தொந்தரவான நடத்தையை சமாளிக்க நீங்கள் பொறுமையாக தான் போகணும். அண்டை வீட்டாருடனான உறவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பார்க்கலாம். உங்கள் வங்கி இருப்பு நல்லா வளரும். நிதி ரீதியாக ரொம்ப பாதுகாப்பாக உணர்வீங்க. குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் இந்த வளர்ச்சியை நீங்கள் கவனிப்பீங்க. நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து உங்கள் புதிய நிதி வளத்தை கொண்டாடலாம். ஆதரவு உங்கள் நிதி இலக்குகளை அமைக்க உதவும். உங்கள் நிதியை மேம்படுத்த சுக்கிரனுக்கு பூஜை செய்யுங்க. வேறு சிலருடன் நீங்கள் இணைஞ்சு பணியாற்றுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் நல்ல லாபம் கிடைக்கிது. செயல்திறனுக்காக விற்பனை மற்றும் தொழில்நுட்பத்தில் வெகுமதிகளை பெறலாம். ஊடகங்கள் மற்றும் திரைப்பட பிரபலங்கள் இதை ஒரு நல்ல நேரமாக பார்ப்பீங்க. உற்பத்தி துறையில் உள்ள நிபுணர்கள் நீங்கள் பண்ணுற ஹெல்ப்புக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எதனாச்சும் வெகுமதியை கொடுப்பாங்க. பொறுமையாக இருங்க. அங்கீகாரம் தாமதமாகும். ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்கள் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெறும். கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். சில தடைகள் இருக்குது. தொழில் முயற்சிகளை தடுத்துரும். தொடக்கத்தில் குறைந்தபட்ச முதலீட்டை உள்ளடக்கிய ஒரு வணிக முயற்சியை நிறுவுங்க. சிறியதாக தொடங்குறது நல்லது. ஏன்னா இது நிலையான வளர்ச்சியை தரும். ஏற்கனவே தொழிலில் இருந்தீங்கன்னா பல தடைகளுக்கு பின்னாடி தான் லாபம் வரும். முயற்சி மெதுவாகத்தான் இருக்கும். மேலும் திட்டத்தின்படி போகாமல் போயிடும். தொழில் முனைவோர் சந்தையில் ஏற்படக்கூடிய சிக்கலை சமாளிக்க ஒரு நல்ல உத்தியை கையாளணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நலம் சூப்பராக இருக்குது. குடும்ப சூழ்நிலை நேர்மறை ஆற்றல் இருக்குது. நீங்கள் மன ரீதியாக நிலையாக உணர்வீங்க. இருந்தாலும் செரிமான பிரச்சனைகள் வருது. உங்கள் உணவில் கவனமாக இருக்கணும். வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்துருங்க. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யுங்க. தொடக்கப்பள்ளி முதல் உயர்நிலை பள்ளி வரையிலான மாணவர்கள் உங்கள் படிப்பு திறனை மேம்படுத்திக்கலாம். ஆசிரியர்களும் உங்களுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்குது. பட்டம் பெற்ற பின்னாடி வெளிநாட்டில் படிக்க விரும்பினீங்கன்னா மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம்னே சொல்லலாம். விசா விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி மாணவர்கள் உங்களுடைய ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் தரலாம். கல்வியில் சிறந்து விளங்க சந்திர பகவானுக்கு பூஜை செய்யுங்க. சுப தேதிகள் 1, 3, 6, 7, 8, 9, 11, 12, 13, 14, 15, 17, 19, 20, 22, 23, 24, 26, 28, 29 மற்றும் 30. அசுப தேதிகள் 2, 4, 5, 10, 16, 18, 21, 25 மற்றும் 27. கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே சாதகமாகத்தான் இருக்குது. அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். புதிய முதலீடு செஞ்சீங்கன்னா முன் ஆவணங்கள் கவனமாக சரிபார்க்கணும். இந்த மாதம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பவர்களுக்கான ஏப்ரல் மாதம் 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.